இப்போ பாருங்கள், நான் வாழைப்பூவில் வடை தான் சாப்பிட்ருங்க, பொரியல் சாப்பிட்ருங்க, கூட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நான் வாழைப்பூவில் வந்து போண்டா போட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து வாழைப்பூ, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம், தேவையான அளவு வெங்காயம் 2, பச்சை மிளகா ஒரு 3, கருவேப்பிலை ஒரு கொஞ்சம், கொத்தமல்லி ஒரு கொஞ்சம். சரிங்களா? இது வந்து பெருங்காயத்தூள், தேவைக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், அவ்வளோதாங்க. இதை போட்டு நான் இப்போ வந்து போண்டா சுட போகிறேன். இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வடைச்சட்டி வச்சுருக்கிறேன். அதில் இப்போ ஆயில் ஊற்றிட்டேன், கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும், எண்ணெய் அவ்வளோ இழுக்காது. ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறோம். தேவைக்கு உப்பு பாருங்கள், அப்புறம் ஒரே ஒரு சிட்டிக்கு சோடா மாவுங்க, கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து சோடா மாவு போட்டிருக்கிறேன், கொஞ்சோண்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிசைஞ்சிக்க வேணுங்க. தண்ணி அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டா போண்டா நல்லா இருக்குது. அதுக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து எண்ணெய் சூட வச்சு நம்ம வந்து போண்டா போட்டு எடுப்போம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம், தட்டி கூட போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி போண்டா மாதிரி சேப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இது வந்து வாழைப்பூ வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க, யார் வேணாலும் சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அவங்க, குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கூட இது நல்லது தாங்க. சரிங்களா? எங்களோட சேனல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், போட்டாச்சு. இது கொஞ்சம் இதானா போதுங்க. இது இப்படி இந்த பதத்தில் எடுத்திங்கனாவே நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எடுக்க போகிறேங்க. சிம்பிளான வேலை, ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து போண்டா ரெடி ஆகிடுங்க. கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது நீங்கள் வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், உடம்புக்கு நல்லது. நம்ம தேவையான எண்ணெய் கோல்டு வின்னர் ஊற்றி நல்லா செஞ்சு நல்லா சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரிங்களா? எங்களோட சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.